எனை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவேனும் பயனளிக்கும் இதில் செத்தொழியும் நாள் எமக்கு திருநாளாகும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கே அமரப்படாத எல்லா இருக்கைகளிலும் அமர்ந்திருக்கிற என் தாய் தமிழுக்கு பெரு வணக்கம். என்ன இந்த அரங்கம் மிக வித்தியாசமான அரங்கம். இந்த அரங்கமும் சட்டமன்றம் போலத்தான். எப்படி பெரியவர்களை எல்லாம் எதிர் திசையில் அமர்ந்து வைத்துவிட்டு இளையோர் எல்லாம் இன்னொரு திசையில் கத்திக் கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும். இந்த அரங்கில் தலைமையேற்றிருக்கிற ஒரு மாமனிதர். இந்திய கல்விக்கூடங்களின் வரலாற்றில் கல்விக்கூடத்தின் நடுவே பயிர் நட்டவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே கல்விக்கூடத்திற்கிடையே ரயில் விட்ட ஒரு மனிதர். அந்த மனிதரை இந்த நிகழ்வின் வாயிலாக ஒரு பெருவணக்கத்தை நான் இங்கே பறைசாற்றிக் கொள்ள கடமையாற்றிருக்கிறேன். காரணம் என்ன? ஒன்று மட்டும்தான். எல்லா கல்விக்கூடங்களிலும் எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? தயவு செய்து கல்விக்கூடங்கள் எல்லாம் மாணவர்களின் உருவாக்கத்தை நிறுத்திவிட்டு மனிதர்களின் உருவாக்கத்தை பெருக்குங்கள். என் சமூகத்திற்கு மாணவர்களை விட மனிதர்கள் தான் அதிகம் தேவைப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்படி எனக்கு தெரிந்து இந்தியாவின் எல்லா மொழிகளையும், இன்னும் சொல்ல போனால் உலகின் எல்லா மொழிகளையும் நீங்கள் கற்றுத்தேர வேண்டும் என்றால் வேறெங்கும் பயணிக்க வேண்டாம். விஐடி பல்கலைக்கழகத்திற்கு பயணித்தாலே போதுமானது. அத்துணை லட்சம் மாணவர்களை ஒரு குடும்பமாக வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவருக்கு அருகில் இன்னொருவர் இருக்கிறார். வள்ளுவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தமிழர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலைவர்களுக்கெல்லாம் காகம் அமர சிலை வைத்திருக்கிறோம், வள்ளுவனுக்கு மட்டும்தான் மேகம் அமர சிலை வைத்திருக்கிறோம். அப்படி எங்கே போனாலும் வள்ளுவர் சிலையோடு பயணப்படுகிற ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரர். விஜிபி அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அதே போல் இங்கே உலகம் அறிந்த தமிழ் பேசுகிற, அதாவது ஒரு அரங்கில் சிலர் பேசுகிற போது தமிழ் கேட்கும், வெகு சிலர் பேசுகிற போதுதான் தமிழே கேட்கும். அப்படி தமிழே கேட்க அமர்ந்திருந்த அத்துணை பெருமக்களுக்கும் ஒரு பெருவணக்கம். இதையெல்லாம் தாண்டி இந்த அரங்கமும் எனக்கு திரையரங்கமாகவே தெரிகிறது. திரையரங்குகள் மிகவும் வித்தியாசமானவை. எப்படி? பணம் இல்லாதவனை முன் இருக்கையிலும் பணக்காரனை கடைசி இருக்கையிலும் அமர வைத்து பார்க்கும் திரையரங்கம். அப்படி எல்லோரையும் முன்னிருக்கையில் அமர வைத்து இந்த அரங்கமும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு அரங்கத்தில் இன்னும் சொல்கிறேன், என்னுடைய மொழி எப்படியான மொழி என்று எல்லோரும் கேட்கிறார்கள். ஒன்றே ஒன்று மட்டும்தான். தமிழருக்கும் பிறருக்கும் உண்டான வித்தியாசங்களில் இந்த வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. தமிழர் பிறமொழி பேசுபவனை குருவாகவும் தமிழ் மொழியில் பேசுபவனை குருவென்றே பார்க்கிற அந்த மனப்போக்கு எப்போது மாறுமோ அப்போது எல்லாம் மாறிவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னார், அவருடைய அந்த புத்தகம், எங்கள் வீடுகளில் இருக்கிற கிட்டத்தட்ட 13 குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைத்த போது எங்கள் கைகளில் தவழ்ந்த ஒரு புத்தகத்தை தமிழ்நாட்டின் எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தமிழ் இயக்கத்தின் சார்பாக சூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கள் வீடுகளின் பிள்ளைகளின் பெயர் ஆதினி, அன்பினி, அருள்மொழிவர்மன், ஆதிரை, வெண்பா, இப்படி எல்லா குழந்தைகளுக்கும் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னாரோ இல்லையோ கல்விக்கோ சொல்லி இருக்கிறார். அதை பின்பற்றுகிறோம். ஏன்னா இந்த குழந்தைகள் யார்? நம் வீட்டின் குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம் வீட்டின் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு மனப்போக்கு ஓடிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஓஷோ ஒரு கவிதையில் சொல்லுவார், தவறு செய்யும் குழந்தைகளை பெற்றோர்களால் தண்டிக்க முடிகிறது. தவறு செய்யும் குழந்தைகளை பெற்றோர்களால் தண்டிக்க முடிகிறது. தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளால் மட்டும்தான் மன்னிக்க முடிகிறது அப்படிம்பார் ஓஷோ. இப்படி அந்த சமூகத்தை, அந்த குழந்தைய ஒரு மாதிரி, அதாவது இன்னைக்கும் நம் வீடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கிற பெற்றோரை விட செல்லை கொடுக்கிற பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த இடம் எங்கே மாறுமோ அந்த இடத்திலிருந்து பிள்ளைகளாக வளர்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கிற மனப்போக்கு மாறிவிட்டது. எல்லா குழந்தைகளையும் எல்லோரையும் நேசிக்க வேண்டிய குழந்தைகளாக வளர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிற தாய்கள் தான் அதுல முக்கியமானது. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தையை கைபிடித்து அழைத்து போகிற போது எப்படி அழைத்து போகிறார்களோ அப்படித்தான் அந்த குழந்தையின் எதிர்காலம் இருக்கும். அதனாலதான்
வீட்டுல ஆம்பளை புள்ள படிச்சா வீடு நல்லா இருக்கும், பொம்பளை புள்ள படிச்சாதான் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வீடுகளில் இருக்கிற ஆண் குழந்தைகள் வீடுகளின் வாரிசுகளாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற ஆண் குழந்தைகள் வீடுகளின் வாரிசுகளாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற பெண் குழந்தைகள் மட்டும்தான் வீடுகளின் பரிசாக இருக்க முடியும். அதுதான் பொம்பளை பிள்ளை. ஒரு பெண் என்கிற அந்த பாங்கு இருக்குல்ல, அது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைக்க வாய்க்காத ஒன்று. அப்படி ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை இந்த சமூகத்திற்கு கொடுத்தது தமிழ் என்கிற இந்த ஆகச்சிறந்த மொழி. ஏன்னா எங்கள் மொழியை பற்றி பேசுகிற போது எல்லோரும் சொல்கிறார்கள், நான் மேடை ஏறுகிற போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நாம் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற கருவம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வேன். அப்படி ஒரு மொழியை நம்மிடத்தில் எல்லோரும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த மொழிக்கு மட்டும்தான் வயது என்னவென்றே தெரியவில்லை. ஒரு மரம் வளரும் போது மரம் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுமாம். ஒரு கவிதை இப்படி எழுதப்பட்டிருக்கும். அந்த கவிதை, மரம் வளரும் போது தனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கிறது, நான் வளர்கிறேன், ஆனால் புத்தனுக்கா இயேசுவுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குமா ஒரு மரம். அப்படித்தான் எங்கள் மொழியும் வளர்கிற போதே, வளர்ந்து வரும்போதே நாங்கள் யாருக்கானது என்கிற கேள்வியை இந்த மொழி வைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு மொழி. இந்த மொழிக்கு அப்படி பக்கத்துல வந்துட்டானா இல்ல தள்ளிதான் இருக்கு. ஏன்னா இந்த மொழி எங்களுக்கு அத்துணை தூரம் பெரும் உயரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன? ஒரு காலத்தில் தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருந்தார்கள். இன்றைக்கு வறுமையாக இருந்தார்கள். தமிழ் செழுமையாக இருந்தது. இன்றைக்கு தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருக்கிறார்கள். தாய் தமிழ் மட்டும் வறுமையாகவே இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இந்த மொழி படுகிற பாட்டில் ஒரு பெரும்பாடு. அதனாலதான் இந்த மொழியை கொஞ்சி தவழ்கிற இடத்திற்கு ஒரு அரங்கம் தேவைப்படுகிறது. இந்த அரங்கிற்கு அழைப்பதற்கு ஒரு சிரமம் தேவைப்படுகிறது. திரைப்படங்களை விடவும் தமிழ் அரங்குகளின் எண்ணிக்கை எப்போது இங்கே கூடுமோ அப்போது இந்த வாழ்வியல் மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஏன்னா நல்ல நல்ல படங்களை தாண்டி நல்ல மொழியியலை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மொழி மட்டும்தாங்க, உலகத்திலேயே வேற எந்த மொழியும் கிடையாது. நிலத்தை 5 வகைகளாக, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகையாக நிலத்தையும், காற்றை 4 வகையாக, அதாவது எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அந்த காத்துக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். மேற்கில் இருந்து வருகிற காற்றுக்கு கோடை என்றும், தெற்கில் இருந்து வருகிற காற்றுக்கு தென்றல் என்றும், கிழக்கில் இருந்து வருகிற காற்றுக்கு கொண்டல் என்றும், வடக்கில் இருந்து வருகிற காற்றுக்கு வாடை என்றும், நிலத்தை 5ஆக, காற்றை 4ஆக, மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3ஆக, நம்முடைய வாழ்வியலை அகம் புறம் என்று 2ஆக வகுத்தவன் தமிழன். ஆனால் ஒன்றாக ஒழுக்கத்தை மட்டும்தான் வைத்தான். அதுதான் வாழ்வியல்னு சொன்னான். அந்த ஒழுக்கம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும்னா, நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்வு எப்படி சீப்படும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வாழ்வியலை இப்படி ஒரு மொழி சொல்லும் என்றால் அந்த மொழிக்கு பெயர் தமிழ் என்கிற இந்த மொழி. இந்த மொழியை நேசிக்கிற மனிதர்களை, இந்த மொழியோடு பழகுகிற மனிதர்களை இன்னும் இந்த பூமி அதிகம் தேவைப்படுகிறதாம். மனிதனாக வேண்டுமா? மனிதனை மனிதனாய் மதி, நீயும் மனிதனாகலாம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ அப்படி ஒரு மனிதத்தை விதைக்கக்கூடிய இடமாக எங்கள் மொழி எப்போதும் இருக்கும். ஒரே ஒரு கவிதையோட முடிச்சிடறேன். எல்லாருக்கும் அவரு வேல்முருகன் அண்ணன் பாடும்போதே தெரியும்ல. ஏன்னா அந்த மனிதர் பாடுகிற போது நிறைய விஷயம், எங்களுடைய இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரங்கில் அவர் ஒரு முறை பாடினார். அந்த நிகழ்வு என் கண் முன்னாடி நடந்தது. இன்னும் நன்றாக நினைவு இருக்கிறது. ஒரு இசை என்ன செய்யும் என்றால், நீங்கள் எந்த நிலையான எந்த உயரத்தில் உள்ள மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு இசை உங்களை தடுமாற செய்யும். ஒரு இசை உங்களை அந்த இடத்திலிருந்து நழுவ செய்யும். ஒரு இசை உங்களை அதை நோக்கி இழுக்க செய்யும். எப்படி இசை அதை செய்யுமோ அப்படி எங்கள் இன்பத்தமிழும் அதை செய்யும். அதுதான் எங்கள் தமிழுக்கான பெரும் பேரு. இந்த மொழி அதைத்தான் எங்களுக்கு சொல்கிறது. தாய் அப்படின்னு ஒரு கவிதை. 5 1000 அணுக்களில் 1 மட்டும் பூமியை பார்க்கணும்னு அழகா ஆசையில குதிக்குதப்பா.
கருப்பு உலகத்துல கல்லீரல் பக்கத்துல கரு ஒண்ணு கலையா உதிக்குதப்பா. இந்த இருட்டு உலகத்துல இருக்காதவன் எவனும் இல்ல, பெத்தவளை மதிக்காதவன் பிறந்தும் எந்த பயனும் இல்ல. உருட்டு கண்ணும் ஒடுங்கின கைகாலும் ஒதுங்கித்தான் இருக்குமப்பா. உருட்டு கண்ணும் ஒடுங்கின கைகாலும் ஒதுங்கித்தான் இருக்குமப்பா. ஆத்தாவுக்கு ஒன்ன தவிர மத்ததெல்லாம் மறக்குமப்பா. ஆண்டியோ அரசனோ முடவனோ முட்டாளோ 300 நாள் முடங்கித்தான் கிடக்கணும். எங்க முழுசா சாப்பிட்டா மூச்சு முட்டுமோன்னு, வயிறு நிறைய சாப்பிட்டா என் வம்சத்துக்கு வலிக்குமோன்னு குறையா சாப்பிடும் பாதகத்தி தரணியெல்லாம் சொல்லணுமா நான் ஒன்ன பத்தி. பன்னீர் தெளிச்சு பாசத்துல பாய விரிச்சு என்ன அழைக்க உறவெல்லாம் சிரிச்சுச்சு. அடிவயிறு கூட என் அம்மாவுக்கு வலிச்சிச்சு. அப்ப கூட கண்ணா அழாதேன்னு ஆத்தா கை என்ன அணைச்சிச்சு. இந்த பந்த பாசத்துக்கு தான் 10 மாசம் இருந்தேன்னு புரிஞ்சிச்சு. பக்கத்துல வந்து பார்த்த என் பாட்டி கூட எனக்கு பயமாத்தான் தெரிஞ்சிச்சு. உசுரோட உருண்ட பையும், 4 காலில் நடந்த பையும், தள்ளு வண்டியில் தவழ்ந்த பையும், தலை குளிச்சு நான் வந்த பையும், உலர்ந்த துணி எடுத்து உள்ளங்கையில் உசுர வச்சு நஞ்சு மனசையும் நல்ல வழி செய்யுமாத்தா. படைச்சவனும் பயந்துடுவான் உன்னோட பாசம் பார்த்தா. கோடிக்கணக்குல கோவில் இருக்குது, சந்து முந்தெல்லாம் சாமி இருக்குது. சங்கடம்னு வந்தா எந்த சாமி கேக்குது? உனக்கு அடிபட்டாலும் நீ அசையாம கிடந்தாலும் கோபத்துல இருந்தாலும் கொல்ல அடிச்சாலும் கொலையே செஞ்சாலும் உன்னை தண்டிக்க அந்த ஆண்டவனே வந்தாலும் ஐயா அடிக்காதீங்க, என் ஆசை மகனை வையாதீங்க, பொய் பேச்சு பேசாதீங்க, என் தங்கத்தை தான் ஏசாதீங்க. 8ஆம் மாசம் இருந்தப்பயே என் மூச்சை காத்தவையா, 8வது வயசுலயும் எம்மடியே தவழ்ந்தவையா, என் உசுரை வாங்கிக்கிட்டு உன் உசுரை விட்டுடுன்னு அப்படின்னு முறையிடுவா. முக்கணியா முழுநிலவா ஒன்ன நினைச்சு அள்ளி அணைச்சு முகத்துலதான் முத்தமிடுவா. 5வது போனப்பையும் ஹைஸ்கூலு படிச்சப்பையும் படிப்பொன்னும் பெருசு இல்ல, நீ பயப்படவும் தேவையில்லை, ஒத்த கத்த பேப்பர் உன் வாழ்க்கையை சொல்வதில்லை. சண்டையின்னு நீ போனா வீர வாழ் நான் கொடுப்பேன், தோல்வி ஏது நீ கண்டா என்னோட தோல் கொடுப்பேன்னு சொல்லுமாத்தா. உம்மடியில் பட்டா போதும் கல்லும் கரையுமாத்தா. அத்தா பக்கத்து வீட்டு பையன் பல்ல உடைச்சேன்னு முள்ள உடைச்சு முழங்காலில் சூடு வச்ச, வீச்சுன்னு நாங்கத்த வீதி எல்லாம் வீடு வந்துச்சு. கத்தி கத்தி நான் அழுது கடைசியில தூங்கிட்டேன். மணி 10 மஞ்சளோட எண்ணெய் சேர்த்து மயிலறையில் தடவி விட்ட. மக்கியானால் எழுந்ததும் என் காயமெல்லாம் காணலம்மா, மக்கியானால் எழுந்ததும் என் காயமெல்லாம் காணலம்மா. மண்டைய வலிச்சு சீவி வடக்கு தெருவோனேன், மறுபடி நான் வானரமா. பொருட்காட்சி கூட்டி போய் பொறி உருண்டை வாங்கி தந்த, அப்பாவுக்கு தெரியாம அப்ப காசு தந்த. நண்பன் வீட்டு கல்யாணம்னு 4 நாள் நாகர்கோயில் போயிருந்தேன். 5வது நாள் அம்மாவை பார்க்கையில பெத்த மனம் பேதலிச்சிச்சு, பிள்ளை மனம் தான் துடிச்சிச்சு. அம்மாவை பார்க்கையில காலு ரெண்டும் குதிச்சிச்சு. அம்மா ஒரே ஒரு ஆசைதான், அடுத்த ஒரு சென்மத்துல ஒன்ன நான் சுமக்க, என் உதரமெல்லாம் துடிக்க, எம்மடியில் நீ வந்து வரக்கணும், வையமெல்லாம் வந்து வாழ்த்த, வானம் போல நீ செழிக்க, ஊர் மச்ச உன்னையும் நான் வளர்க்கணும், கல்லா பெட்டியில தான் காசை சேர்க்கணும், நீ கை குழந்தையா தவளறதை என் கண்ணால பார்க்கணும். இந்த ஒரு சென்மத்துக்கு இது மட்டும் போதும் அம்மா, இனி எத்தனை சென்மம் எடுத்தாலும் நீ வச்ச பாசத்துக்கு கைமாறியது அம்மா. கொலமாற நினைச்சு உண்மையத்தான் புரிஞ்சு பருத்தி பூவா பாசத்தோட பழகி பார்த்தா ஒவ்வொரு பொண்ணும் தாய்க்கு சுமந்தா. தாய் தமிழ செழிக்க வச்சது தஞ்சாவூர் மண்ணு. இத்தனை பெருமைக்கும் காரணம் என் தாயும் ஒரு பொண்ணு. நன்றி, வணக்கம். அன்பு